அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. மேலும் ஒரு அண்மை செய்தி. திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் தள்ளுவண்டியில் வைத்து மது விற்பனை செய்யப்படுவதாக ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குடிகாரர்கள் வரிசையில் காத்திருந்து மதுபானங்களை வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம். தள்ளுவண்டியில மது விற்பனை நடைபெறுவதாக ஒரு வீடியோ காட்சி ஒன்று வெளியாகியிருக்கிறது. எவ்வளவு நாளா இது போன்ற ஒரு செயல் நடைபெற்று வருகிறது? முழு விவரங்கள். வணக்கம் ஹர்ஷினி. தமிழகத்தில் மதுபான கடையில் மதியம் 12 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை செயல்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் பல இடங்களில் சட்டவிரோதமாக 24 மணி நேரமும் மது விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. நேற்றைய முன்தினம் கூட நம்பர் 1 டோய்லெட் பகுதியில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக நள்ளிரவு 11 மணி மேல் விற்பதாக செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் சமயபுரம் 4 ரோடு பகுதியில் 2 மதுபான கடைகள் இருக்கிறது. இந்த 2 மதுபான கடைகளும் மதியம் 12 மணிக்கு மேல் திறக்கப்படும். ஆனால் வெட்ட வெளிச்சமாக அதிகாலை முதலே ஒரு தள்ளுவண்டி கடையில வைத்து ஒரு குவார்டர் பாட்டில் 100 ரூபாய்க்கு மேல் அதிகம் வைத்து விற்பனை செய்யப்படுகிறது. அது மூட்டையாக 2 மூட்டைகளில் மதுபான பாட்டிகளை வைத்து விற்கின்றனர். இதில் வயதான பெண் மட்டுமல்லாமல் ஆண்கள் என பலரும் வரிசை கட்டி மது பாட்டிகளை வாங்கி செல்கின்றனர். குறிப்பாக சமயபுரம் காவல்துறையினருக்கு வாரந்தோறும் லஞ்ச பணம் கொடுத்து அப்பகுதியில் 24 மணி நேரமும் கள்ள சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்காத காவலர்கள் மீது திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்திலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக அளவில் பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் திருச்சி மாநகர் பகுதியிலும் திருச்சி புறநகர் பகுதியிலும் இதே போன்று நடைபெறுவதால் பல இடங்களில் இது நடைபெறுகிறது. இதை திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இது தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த சமயபுரம் 4 ரோடு பகுதியில் குறிப்பாக இது நாள்தோறுமே அதிகாலை முதலே 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதாக அப்பகுதியில் தெரிவிக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.